இதையும் நான் இழந்த ஒரு வாய்ப்புகளில் ஒன்றுன்னு தான் சொல்லணும். நிறைய அவர் மடியில் உட்காந்துருக்கேன். பட் அவரை ஒரு பெரிய மனிதராக கவனிக்கும் மூளையெல்லாம் கிடையாது. சின்ன பையன் சாக்லேட் கொடுப்பாரு அங்கே ரூமுக்கு போனேன். இன்னும் என்னை எப்படி எனக்கு சான்ஸ் வந்ததுங்கிறத 3-4 கதை சொல்லுவாங்க. சமீபத்தில் தான் சரவணன் சார் நிஜமாக அங்கே என்ன நடந்ததுங்கிறத எனக்கு கதையாக சொன்னார். அப்படி சொன்னபோது அங்கே நடந்தது என்னன்னா, எங்கள் வீட்டு குடும்ப நண்பரும் டாக்டருமான சாரா ராமச்சந்திரனுங்கிற ஒரு அம்மா, அவங்க வீட்டில் தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு அங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸு, என்னுடைய தொல்லை தாங்க முடியாமல் அனுப்பிச்சாங்க. அது அதை விட பெரிய தொல்லையாக திரும்பி வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டு வாசலில் தனியாக உட்காந்துட்டு இருந்த ஒரு பையனை பார்த்து அம்மா கேட்டிருக்காங்க, செட்டியாரோடைய மிஸ்ஸஸ் அம்மா கேட்டிருக்காங்க, இது யார் இந்த பிள்ளை தனியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னதும், எனக்கு என்ன சினிமாவில் நடிக்கலாம்னு நினச்சிங்க வந்தால் எங்கள் எல்லாம் சும்மா விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு அது மாதிரி சொன்னேன் அப்படின்னு சரவணன் சார் சொன்னார். சரி அப்போ மாடியில் போய் பாருங்கள் என்னதும் என்னை கூட்டிகிட்டு போய் சரவணன் சார் தான் கூப்பிட்டு போனேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அது நான் வெவ்வேறு கதை எனக்கு ஞாபகமே இல்லை. ஒவ்வொருத்தர் சொன்னது இப்படி தான் நடந்ததுன்னா அப்படி தான் நடந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக ஏஎம் செட்டியார் அவர்கள் ஒரு டேபிள் லேம்பை எடுத்து என் மேலே போட்டு பார்த்தாரு, நல்ல ஒளியில் நான் தெரியணும்னு. அந்த ஒளி இன்னி வரையிலும் மங்கவே இல்லை. என் மேலே ஒளி ஏதாவது ஒரு விதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட லைட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நான் என்றும் நன்றியுள்ளவன்னு சொன்னால் போதாது, அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு தகுதியுள்ளவனாக இனிமேல் தான் நான் ஆக வேண்டும். குழந்தை நட்சத்திரமாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதோடு இல்லாமல் பிற்பாடு நான் ஒரு சோர்வே அடைந்து படிப்பும் வரல, இந்த சினிமாவில் சான்ஸும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு வெள்ளத்திலிருந்து கை தூக்கி விட்ட ஒரு மாதிரி தங்கப்ப மாஸ்டர் வந்தார். மறுபடியும் ஸ்டூடியோ பிரவேசத்துக்கு ஒரு பாஸ் இல்லைன்னா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அந்த சுழலும் ஏவிஎம் குளோபை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற வாசலில் இருக்கிற ஒரு ரசிகனாக மட்டுமே இருந்திருப்பேன். எனக்கு அந்த அனுமதி சீட்டை மறுபடியும் பெற்றுக் கொடுத்த தங்கப்ப மாஸ்டர் அவர்களுடன் நான் உள்ளே நுழைந்தேன். மறுபடியும் என் குடும்பத்தை எல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சுடரும் சூறாவளியும் என்ற படத்தில் புட்டனா கனகல் போன்றவர்கள் ஒர்க் பண்ணுவதை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த நேரத்தில் இந்த செட்டியார் அவர்களை தூரத்தில் இருந்து இனிமேல் போய் மடியில் உட்கார முடியாது, மாடாட்டம் வயசாச்சு, அந்த உரிமையை எடுத்துக்க முடியாது. ஸோ தள்ளி இருந்துக்கிட்டு அவரை பார்க்க முடிந்தது. தினம் காலையில் ஒரு இடுக்கு கதை வழியாக தன்னுடைய ஸ்டூடியோவை அவர் சுற்றி பார்த்த விதம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கார் வாங்கினா அதுக்கப்புறம் பின்னம்பக்கம் இடித்தது கூட தெரியாமல் நிறையா பேர் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் அவரை பற்றி அவருடைய நண்பர்களை நான் சந்திக்க நேர்ந்தது. இன்னும் உண்மையை சொல்லணும்னா, நான் தள்ளி இருந்து அவரை கவனிச்சுட்டு இது ஏன் அப்படி பண்ணுறாரு, எதுக்கு அங்கே பின்னாடி போனாருன்னா பாத்ரூம்லாம் செக் பண்ணுவார், எப்போ பண்ணுவார், எங்கே எப்போ போவார்னு சொல்ல முடியாது, இது வேறு தொந்தரவையான்னு ஒரு ரூட்டு கிடையாது அவருக்கு என்ற அளவுக்கு. காலையில் கேன்டீனில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போவார், இது ஏன் இங்கே சாப்பிட்றாரு வீட்டில் இல்லையான்னு கேட்பேன் நான். இந்த ஒரு செக்கிங் நடந்துட்டு இருக்குங்கிறது இருந்தால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது அந்த வயசில் எனக்கு புரியல. இன்னைக்கு புரியுது. நான் எப்படி சிவாஜி அவர்களை பார்த்து இந்த மாதிரி நடிகனாக வேண்டும் என்று என்னை வளர்த்து கொண்டேனோ அதே மாதிரி வேறு எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க இதை விட பெரிய பணம் சம்பாதித்தவர்கள், இதை விட உலக புகழ் பெற்றவங்களாம் இருக்காங்க. நான் இவரை பார்த்து இவர் மாதிரி தயாரிப்பாளராக நான் வாழ வேண்டும் என்று பேராசைப்பட்டதுண்டு. இன்னும் அது நிறைவேறிவிட்டதாக நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். அதில் ஒரு கால் பங்கு கூட அவங்க காரைக்குடியிலேருந்து புறப்பட்ட போது அவருக்கு இருந்த தகுதிகளில் பாதி கூட எனக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. இது சும்மா எனக்கு இந்த டிவியில் பேசுகிறேன் என்னுடைய சோப்பு நேரம் எங்கே போய் சேரட்டுங்கிறதுக்காக சொல்லலை, இது நிஜம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கஞ்சத்தனம் வேறு, தேவையான விஷயத்தில் கராராக இருப்பது வேறு. செட்டியார் அவர்கள் கஞ்சனே அல்ல. ஏன்னா அவங்க செலவு பண்ணி எடுத்த படங்களை பார்த்தால் புரியும், அவங்க கஞ்சனா இருக்க முடியாது. அவர் சொன்ன ரீடேக்குகள், ஒரு காட்சி அவருக்கு சரியாக வரலைன்னா திருப்பி எடுத்துக்க சொல்லிடுவார். மொத்த படமே எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் 1.25 களத்தூர்க்கனமாக நடிச்சிருக்கேன். நான் எடுத்ததையே திருப்பி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அவர் கண்டிப்பாக கஞ்சன் இல்லை. ஆனால் ஒரு ஆணி அதிகமாக செலவாகிறது, தேவையற்ற முறையில் சும்மா பணம் இருக்குங்கிறதுக்காக தூக்கி போடுறாங்கங்கிற அந்த இதை ஒத்துக்கவே மாட்டார். அவரும் எனக்கு இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த மெக்கானிக்கல் பிரெயின் ரொம்ப ஜாஸ்தி. அவர்கிட்ட அடிக்கடி அவர் இப்போ இல்லை, அவர் இறந்து விட்டார். அவருடைய படுக்கை அறையில் அவர் யாருன்னு தெரியாது, ஒரு நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் எல்லாம் பண்ணுவார், ஜீனியஸ் அவர் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே அவர் வீட்டுக்கு பல்ராம் என்ற ஒரு பேர்,
அவர் வீட்டுக்கு நான் போனேன். அங்கே மைக் என்ன இது என்ன, எனக்கு வேண்டிய அபூர்வ சகோதரர்கள் சமயத்தில் கூட அங்கே போயிருக்கேன். அவருடைய படுக்கை அறைக்கு போகும் வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தது. அங்கே பார்த்தா அங்கேயும் இருக்கிறார் இந்த ஏவிஎம் செட்டியார் அவர்கள். அவர் படம் மட்டும்தான் இருக்குது, வேறு சாமி படம் இல்லை, வேறு தலைவர்கள் படம் இல்லை, வேறு யார் படமும் இல்லை. அப்போ சொன்னார், நான் கேட்டேன் இது என்ன இவர் படம், ஹீரோயா அவர் என்று சொன்னார். ஆக எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு டெக்னீஷியன்களுக்கு ஹீரோவாக, முதலாளியாக, முன்னோடியாக இருந்திருக்கிறார். எனக்கு இளைஞனான பிறகு ரொம்ப ரசிகன் ஸ்தானம் மட்டும்தான் கிடைத்தது. அவருடன் ரொம்ப நெருங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இழந்ததை அப்பொழுதுதான் நான் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டேன். கடைசியாக அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவரை சந்தித்து அவர் வாழ்க்கை சரித்திரத்தை எனக்கு ஒரு புத்தகமாக கையில் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த அட்வான்ஸுக்காக நான் இன்னும் வேலை செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய காசு வாங்கியிருக்கேன், அதுக்கு சகல கலாவில் நடித்தேன். இந்த அட்வான்ஸ் அப்படியே இருக்கு. இதற்கான வேலை நான் செய்ய வேண்டியது என்னன்னா, இவர் பேரை கெடுக்காமல் ஒழுங்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கு கொடுத்த அட்வான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது என்றும் என்னிடம் இருக்கும்.